6ஆம் தேதி நடந்த குஜராத் டைட்டன்ஸ் வெஸ் மும்பை இந்தியன்ஸ் அந்த மேட்ச் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு. 18 ஓவர் வந்து முடிஞ்சிருச்சு. திடீர்னு மழை வந்திருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க, டிஎஸ்ஆர் முறையில் ஒரு ஓவர் மட்டும் பவுல் பண்ணிவிட்டு 15 ரன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு டார்கெட் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 132 ரன் அடிச்சிருப்பாங்க குஜராத் டைட்டன்ஸு. மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு டார்கெட் 155 ரன் அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அதை சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. என்ன பண்ணியிருப்பாங்க, திடீர்னு 18வது ஓவரில் மழை வந்துடும். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஓவர் குறைச்சி அதுக்குண்டான ரன்னையும் குறைச்சி இது பண்ணியிருப்பாங்க. அந்த நெயில் பைட்டிங் ஓவர் பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். செம்ம த்ரில்லிங்காக இருந்தது அந்த மேட்ச்சு. நான் ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கே பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணியிருப்பாங்க, திவாதியா அட்டன் பண்ணியிருப்பார். அதாவது 19வது ஓவர் ஃபஸ்ட் பால் 4 அடிச்சிருவார். அதுக்கு அடுத்தது திவாதியா மறுபடியும் ஒரு சிங்கிள் செகண்ட் பாலில் அடிச்சிருவார். 3வது பால் என்ன பண்ணிடுவார், கோட்ஸி விளாண்டுருப்பார், 6 அடிச்சிருவார். பயங்கரமாக ஒரு 6 போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார், கரெக்டாக போடலாம்ல, நோ பால் போட்டுருவார். 4வது பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அடிச்சிருவாங்க அந்த பால்லையும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ ஹிட்டு. அது பார்த்தீங்கன்னா திவாதியா தான் அடித்து கையிலேயே, அதாவது ஃபீல்டர் கையிலேயே விழுந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் அதில் ஒரு ரன் ஓடி இருப்பாங்க. ஸோ 5வது பால் என்னன்னா, கோட்ஸியை விக்கெட் எடுத்துருவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடைசி பாலில் ஒரு ரன் அடித்தா விக்டரி அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க, அர்ஷத் கான் தான் வந்திருப்பார். அர்ஷத் கான் தான் வந்திருப்பார் நியூ பேட்ஸ்மேனாக. அவர் தான் பேட்டிங் எண்டில் பேட்ஸ்மேனாக இருப்பார். கரெக்டாக அடிச்சு விட்டு என்ன பண்ணிடுவார்னா, இப்போ இந்த பக்கம் அதாவது ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சு விட்ருவார். அங்கே கரெக்டாக ஃபீல்டர் கையிலேயே மாட்டிடும் பாலும். கொஞ்சம் தூரத்தில் தான் இருப்பாங்க. கரெக்டாக எடுத்து டைரக்ட் ஹிட் அடிச்சிருந்தா இவங்க வின் ஆகியிருந்திருப்பாங்க மும்பை இந்தியன்ஸு. ஆனாலும் அதை மிஸ் பண்ணிடுவார். இன்னொருத்தர் அதாவது கரெக்டாக ஸ்டம்ப்ஸ்கிட்டேயே வந்திருப்பார். அவங்கக்கிட்ட போட்டிருந்தாலும் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசி வரலும் ஒரு த்ரில்லிங்காகவே இருந்துட்டு இருந்தது. ஒரு பால் ஒரு ரன் அப்படிங்கிறதெல்லாம் இதாக இருந்தது. ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த மேட்சோட செம த்ரில்லாக இருந்தது. அதுக்காண்டி தான் ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.